ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து மெரினா ஆட்ஸில் வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ரெஃபரல் லிங்க் வாங்கிக்கோங்க. ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜ் ஓப்பன் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட நேம் கொடுங்க, இங்கே உங்களோட இனிஷியல் கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. அடுத்து வந்து கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கா, இந்த க்ரியேட் அன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணி முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து 000 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் என்னோட வந்து கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா? இந்த டேஷ்போர்டில் இங்கே 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெபாசிட் நவ் இருக்கும். ஓகேங்களா? அந்த டெபாசிட் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கியூஆர் கோடுக்கும் எதுக்குமே நீங்கள் பே பண்ணக்கூடாது. நீங்கள் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை வாங்கப்பே நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுவேன், கம்பெனி அக்கௌண்ட் நம்பர். அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெபாசிட் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஐசிஐசி பேங்க்லேயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷாட்டை. ஓகேங்களா? இப்போ இந்த டெபாசிட் நம்பர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேக்கேஜ் எடுக்க போகிறீங்களோ அந்த பேக்கேஜோட அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் 1500 இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 6000 டைப் பண்ணுறேன். ஓகே, பண்ண அப்புறம் இங்கே சப்மிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் டெபாசிட் கேட்கும். கன்ஃபார்ம் டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் கேட்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபோன்பேயில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஆர் நம்பர் இருக்கும். அந்த யூடிஆர் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணுறங்க. இங்கே யூடிஆர் நம்பர் இல்லை ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் ஃபைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட கேலரிக்கு போகும். நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அப்லோட் பண்ணிவிட்டு பே நவ் இருக்கா, அந்த பே நவ்வை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பே நவ் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. டேஷ்போர்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே 000 தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கேயும் உங்களுக்கு டோட்டல் டெபாசிட்லையும் ஷோ ஆகும். ஷோ ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை மறுபடியும் 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் அமௌண்ட் ஆட் ஆகும். இங்கே உங்கள் அமௌண்ட் இங்கே வரும். வந்தப்புறமா நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 3 லைன்ஸை கிளிக் பண்ணி பை பிளான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பை பிளானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளானுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளானுக்குள்ளே போங்க. ஓகேங்களா? போன அப்புறம் பார்த்தீங்கன்னா பை நவ் இருக்கும். பை நவ் கொடுத்துட்டு இங்கே சப்ஸ்கிரைப் சொல்லியிருக்கும். இங்கே சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் டேஷ்போர்டில் ஒரு நிமிஷம் உங்கள் டேஷ்போர்டில் இங்கே அமௌண்ட் வந்த அப்புறமா நீங்கள் பை பிளான் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.